Taste the Daily. இளநிலை நீட் தேர்வு நேர்மையாக நடக்கவில்லை என அறிவித்துள்ள உச்சநீதிமன்றம் முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற நிலையில் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதில் 67 மாணவர்கள் முதலிடம் பெற்ற நிலையில் அவர்களில் 10க்கும் மேற்பட்டோர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். இவர்களில் பலர் ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பது தெரியவந்தது. வினாத்தாள் கசிவு, ஆள்மாறாட்டம், கருணை மதிப்பெண் வழங்கியது உள்ளிட்ட புகார்களும் எழுந்தன. இதையடுத்து இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் மறு தேர்வு நடத்த கோரியும் மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். குஜராத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசுக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் தடை விதிக்க கோரியும் மனு தாக்கல் செய்திருந்தனர். 38 மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது மனுதாரர்கள் மற்றும் தேசிய தேர்வு முகமை சார்பில் வாதிடப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு நேர்மையாக நடைபெறவில்லை என்றும் இது தொடர்பான விசாரணை அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டதோடு வினாத்தாள் கசிந்தது குறித்து பல்துறை நிபுணர் குழு விசாரிக்க வேண்டும் என யோசனை தெரிவித்தது. மறு தேர்வு மட்டுமே கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்து வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. குன்னூர் அருகே காணாமல் போன மூதாட்டி மின்சாரம் தாக்கி இறந்து போனதுடன் அவரை தேடி போன அவரது மகன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூர் காட்டேரி பகுதியில் வசித்து வந்த 65 வயதான மெஹரூன் 5ஆம் தேதி வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் அவரது மூத்த மகன் பைரோஸ் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே உள்ள புதர் பகுதியில் தேட சென்றுள்ளார். அப்பொழுது மூதாட்டி இறந்து கிடப்பது தெரிய வந்தது. அவரது மகன் சடலத்தை தொட்ட பொழுது அவரும் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.